நேற்று ஒரு நாள் என்னால் சொல்ல முடியல. நான் கொஞ்சம் எங்கள் ஊருக்கு திருவிழாக்கம் போயிட்டேன், அதனால் சொல்ல முடியல. நீங்கள் சொல்கிறேன், இந்த சங்கல்ப மந்திரம் சொல்கிறத வந்து 2 பார்ட்டாக சொல்கிறேன். முதல்ல வந்து கால நேரங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். கல்பங்கள் வந்து 30. வாமதேவ கல்பம், ஸ்வேதவராக கல்பம், நீலலோகித கல்பம், ரந்திரகல்பம், ரௌத்ரகல்பம், தேவகல்பம், கிருஷ்ணகல்பம், கந்தர்வகல்பம், சத்தியகல்பம், ஈசானகல்பம், தமகல்பம், சாஸ்வதகல்பம், உதானகல்பம், கருடகல்பம், கௌமாரகல்பம், நரசிம்மகல்பம், சமானகல்பம், அக்னேயகல்பம், சோமகல்பம், மானசகல்பம், தத்புருஷகல்பம், வைகுண்டகல்பம், லக்ஷ்மிகல்பம், சாவித்ரிகல்பம், கோரகல்பம், வராககல்பம், வைராசகல்பம், கௌரிகல்பம், மகோதரகல்பம், கடைசியில பித்ருகல்பம். கல்பங்கள்ன்றது 30. அதே மாதிரி மன்வந்திரங்கள் 14. இதை நான் சொல்றேன். மன்வந்திரங்கள்லாம் என்ன, கல்பங்கள்லாம் என்னன்றதை நான் பின்னாடி சொல்றேன். பட் இது என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 14 மன்வந்திரங்கள். மன்வந்திரங்கள் வந்து 1 சுயம்பு மன்வந்திரம், சேதவராக, அடுத்தது வந்து சுரோஷமல் மன்வந்திரம், உத்தம மன்வந்திரம், தாமச மன்வந்திரம், ரைவத மன்வந்திரம், சூக்ஷ்ம மன்வந்திரம், அடுத்தது வைவஸ்வத மன்வந்திரம், சார்வணி மன்வந்திரம், அடுத்தது தட்சிண சார்வணி மன்வந்திரம், பிரம்மசார்வணி மன்வந்திரம், தர்மசார்வணி மன்வந்திரம், ருத்ரசார்வணி மன்வந்திரம், தேவசார்வணி மன்வந்திரம், இந்திரசார்வணி மன்வந்திரம். இது மாதிரி மன்வந்திரங்கள் வந்து 14. இது வந்து இந்த மன்வந்திரங்களும் இதுவும் நமக்கு தெரியணும், அதுதான் சொல்கிறேன். அதே மாதிரி வருஷத்தில் இருக்கிற 6 ஒரு வருஷன்றது இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஒரு வருஷத்தில் 6 மாதம் தட்சிணாயனம். தட்சிணாயனம் வந்து தேவர்களோட இரவு நேரம். உத்தராயணம் வந்து தேவர்களோட பகல் நேரம். தட்சிணாயனன்றது உத்தராயணன்றது எப்பன்னா தை 1லேருந்து ஆவணி கடைசி வரைக்கும், ஆனி கடைசி வரைக்கும். அதே மாதிரி தட்சிணாயனன்றது ஆடி 1லேருந்து மார்கழி கடைசி வரைக்கும். இது வந்து உத்தராயணம், தட்சிணாயனம் பேரு. அதே மாதிரி இந்த மாசங்கள் இருக்கு இல்லையா, தமிழ் மாசங்கள்ல ருது மாசம்னு 6 மாசம் இருக்கு. அது வந்து 1 வசந்த ருது, அது வந்து சித்திரை வைகாசி, கிருஷ்ண ருது ஆனி ஆடி, வருஷ ருது ஆவணி புரட்டாசி, சரத் ருது ஐப்பசி கார்த்திகை, ஹேமந்த ருது மார்கழி தை, சிசிர ருது மாசி பங்குனி. இது 6 வந்து ருது மாசங்கள். அதே மாதிரி வந்து மாசங்களுக்கு தனித்தனி மாசங்களுக்கும் பேர் உண்டு. மேஷ மாதம் வந்து சித்திரை மாதம், ரிஷப மாதம் வைகாசி மாதம், மிதுன மாதம் ஆனி மாதம், கர்க்கடக மாதம் ஆனி மாதம் ஆடி மாதம், சிம்ம மாதம் ஆவணி மாதம், கன்னியா மாதம் புரட்டாசி மாதம், துலா மாதம் ஐப்பசி மாதம், விருச்சிக மாதம்ன்றது வந்து கார்த்திகை மாதம், அதான் இப்போ நடந்துட்டு இருக்கிறது. தனுர் மாதம்ன்றது மார்கழி மாதம், மகர மாதம்ன்றது தை மாதம், கும்ப மாதம்ன்றது மாசி மாதம், மீன மாதம்ன்றது பங்குனி மாதம். இது மாதங்கள் 12 மாதங்களுக்கு. அதே மாதிரி டெய்லி டேட் இருக்குது பார்த்தீங்களா, டேட்டுக்கும் உண்டு. ஞாயிற்றுக்கிழமைக்கு பானுவாசனம்னு பேர். அதுக்கெல்லாம் வாசனங்கள்னு சொல்லுவா. சான்ஸ்கிரிட்டில் வாசனங்கள், நம்ம இதில் நாட்கள் இதில் வாரங்கள். வாரம்னாலே நாள் தான். அதுதான் பானுவாசனம்ன்றது ஞாயிற்றுக்கிழமை, இந்து வாசனம்ன்றது திங்கக்கிழமை, பௌம வாசனம்ன்றது செவ்வாய்க்கிழமை, சௌமிய வாசனம்ன்றது புதன்கிழமை, குருவாசனம்ன்றது வியாழக்கிழமை, பிருகுவாசனம்ன்றது வெள்ளிக்கிழமை, ஸ்திரவாசனம்ன்றது சனிக்கிழமை. அதே மாதிரி நட்சத்திரங்கள்லையும் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அது வந்து அஸ்வினி நட்சத்திரம், தமிழ் 27 நட்சத்திரம். அதுக்கு சான்ஸ்கிரிட்ல பேர் இருக்கு, அஸ்வினி பேரு. பரணின்றதுக்கு, பரணிக்கு வந்து ஆபரணின்னு பேரு. கார்த்திகைக்கு கிருத்திகா நட்சத்திரம், ரோகிணிக்கு ரோஹிணி, மிருகசீரிஷத்துக்கு மிருகசீரிஷம் தான். திருவாதிரைக்கு ஆருத்ரான்னு பேரு நட்சத்திரத்து பேரு. புனர்பூசத்துக்கு புனர்வசு நட்சத்திரம்னு பேரு. பூசத்துக்கு புஷ்ய நட்சத்திரம். ஆயுத நட்சத்திரத்துக்கு ஆக்லேஷா நட்சத்திரம், ஆக்லேஷா நட்சத்திரம்னு சொல்லுவா. அது ஆயுதத்துக்கு ஆக்லேஷா நட்சத்திரம். மகத்துக்கு மகா நட்சத்திரம். பூரத்துக்கு பூர்வ பல்கனி நட்சத்திரம்னு பேரு. உத்தரத்துக்கு உத்தர பல்கனி நட்சத்திரம். ஹஸ்தத்துக்கு ஹஸ்த நட்சத்திரம். சித்திரைக்கு சித்ரா நட்சத்திரம். சுவாதிக்கு சுவாதி நட்சத்திரம் நீட்டி சொல்லணும்.
விசாக நட்சத்திரத்துக்கு விசாகா நட்சத்திரம். அனுஷத்துக்கு வந்து அனுராதா நட்சத்திரம் பேரு. கேட்டைக்கு ஜேஷ்டா நட்சத்திரம் பேருக்கு. மூல நட்சத்திரத்துக்கு மூலா நட்சத்திரம், இல்லை மூலா அப்படி சொல்லணும். பூராடத்துக்கு பூர்வாஷாடா நட்சத்திரம். உத்திராடத்துக்கு உத்தராஷாடா நட்சத்திரம். திருவோணத்துக்கு சிரவண நட்சத்திரம் பேரு. ரோட நட்சத்திரம் பெருமாளோட பேரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருவாதிரை வந்து ஆருத்ரா சிவனோட நட்சத்திரம். திருவோணம் சொன்னேன் இல்லையா. அவிட்டம் அடுத்தது. அவிட்டத்துக்கு வந்து சிரவிஷ்டா நட்சத்திரம் பேர் அவிட்டத்துக்கு. பூரட்டத்துக்கு பூரட்டாதி அடுத்தது. பூரபுரோஷ்டபதா அப்படின்னு சொல்லணும். சொல்றது வந்து பூர்வபுரோஷ்டான்னுவா. பூர்வபுரோஷ்டபதா நட்சத்திரம்ன்றது பூரட்டாதி. உத்தரட்டாதிக்கு உத்தரபுரோஷ்டபதா. அது ரேவதிக்கு ரேவதி நட்சத்திரம். இது மாதிரி இது 27 நட்சத்திரங்கள் அப்படி சொல்லணும். அதே மாதிரி திதிகள் எடுத்துட்டீங்கன்னா அமாவாசையிலேருந்து 15 திதி. அது வந்து அமாவாசைலேருந்து 15 திதி வர்றது வந்து வளர்பிறை திதி. அது அதே மாதிரி அடுத்த 15 திதி வரும் பௌர்ணமிக்கு அப்புறம். பௌர்ணமிக்கு வரைக்கும் பௌர்ணமிக்கு அடுத்து 14 திதி வந்து தேய்பிரை திதி. 14 அமாவாசையிலேருந்து 14 திதி வந்து 15வது பௌர்ணமி ஆகிடும். 16 வந்து மறுபடியும் தேய்பிரை பிரதமன்னு ஆரம்பிக்கும். ஆரம்பித்து அமாவாசை வரைக்கும் போகும். திதிகளை சொல்கிறேன் பாருங்க. அமாவாசை ஆரம்பிக்கிறது அது கணக்கு இல்லை. அமாவாசை அடுத்தது பிரதமை. பிரதமன்னா முதல்னு அர்த்தம். தெரியலையா நமக்கு? பிரதமன்றது முதல், ஃபர்ஸ்ட். பிரதமன்றது ஃபர்ஸ்ட். அதான் இதில் முதல். பிரதம முதல். அடுத்தது பிரதமை. அதுதான் சொல்கிறேன். இப்போ பாட்டி மேன்றாங்க பாருங்க. பிரதமை. அடுத்தது வந்து துதியை. துதியைன்றது வந்து உங்களுக்கு துதிய நட்சத்திரம் தோன்றோம் பாருங்க. அதுதான் துதியை. தோன்னா 2, ஹிந்தியில் 2, சான்ஸ்கிரிட்ல துதியைன்னா 2. அதுதான் துதியை வந்து துதியை நட்சத்திரம். அது வந்து 2. அடுத்தது என்ன வருதுன்னு பாருங்க. துதியைக்கு அடுத்தது திருதியை வரும். திருதியை வந்து 3வது நட்சத்திரம். திருதியைன்றது 3வது நட்சத்திரம். தீன்றாம் பாருங்க ஹிந்தியில். அதோட சான்ஸ்கிரிட் வேர்டு திருதியை. அது வந்து 3வது நட்சத்திரம். அடுத்தது சதுர்த்தசி. சதுர்னாலே 4 ஞாபகம் வச்சுக்கோ. சதுர்னா 4. சதுர்த்தசின்னா 4வது நட்சத்திரம். அதுதான் சதுர்த்தசின்னுவா. அடுத்தது பஞ்சமி 4வது திதி. அதுதான் சதுர்த்தசின்னுவாங்க. பஞ்சமி 5வது திதி. பாஞ்சுன்றோம் பாருங்க ஹிந்தியில். அது சான்ஸ்கிரிட்ல பாஞ்சு தான். இதில் சொல்லும்போது பஞ்சமி திதிக்கு பஞ்சமி வரும். சஷ்டம்னு வரும். சஷ்டம்ன்றது வந்து 6. சஷ்டின்னா 60. நம்ம சாதாரண சஷ்டின்னு சொல்லிட்டு இருக்கோம். சஷ்டின்னு தான் யூஸ் பண்ணுறோம். சஷ்டின்னு சொல்கிறோம். சஷ்டம்னா தான் 6. சஷ்டின்னா 60. சஷ்டி அப்த பூர்த்தின்ற பாருங்க. 60 முடிஞ்ச உடனே நடக்கிறதுக்கு யாரை சஷ்டி அப்த பூர்த்தின்றமே. அதான் சஷ்டின்னு கூடாது. சஷ்டம்னா தான் 6. சஷ்டம். அதுக்கு அடுத்தது சப்தமி. சப்தமின்ற சப்தரிஷி மண்டலம்ன்ற பாருங்க. 7 பேர் 7 சப்தகன்னிகள். அது ஒரு சப்தன்றதுக்கு 7. அதான் சப்தமின்றது 7. அஷ்டமி. அஷ்டம்னா 8. சப்தம்னா 7, அஷ்டம்னா 8. அதான் அஷ்டமி வந்து 8வது திதி. அதுதான் அஷ்டமி. அதுக்கு அடுத்தது நவமி. நவன்னா 9. நவகிரகம்ன்ற பாருங்க. அதான் நவன்னா 9. நவகிரகம் நவமணி அதான் சொல்ற பாருங்க. நவன்னா 9. அது நவமி. அடுத்தது தசமி. தஸ்னா 10 இல்லையா? தெரியும் உங்களுக்கு. ஹிந்தியில தஸ்னா 10. சான்ஸ்கிரிட்லேயே தசன்னா 10 தான். தசம்னுவா. அது தசமின்னா 10வது நாள்னு அர்த்தம். அடுத்தது 11க்கு வந்து ஏகாதசி. ஏகம்னா 1, தசின்னா 10 இல்லையா? அதான் முதல்ல பார்த்தா தசமி 10 பார்த்தா இல்லையா? ஏகாதசின்னா 10 + 1 11. அதே மாதிரி தான் துவாதசி 12. துவாதசி 10, தசின்றதுக்கு 10, துவான்றதுக்கு 2. துவா 5வது 2 சேர்த்தேன்னா 10 + 2 12 துவாதசி. திரியோதசியும் அதே தான். தீன்றதுக்கு வந்து திரேன்றது வந்து 3. திரையோ தசின்னா 10 + 3 13. சதுர்த்தசி அதுக்கு அடுத்தது 14. அதுவும் அதே தான். 4 + 10. சதுர்னா 4, தசின்னா 10. 4 + 10 14. 14வது திதின்னு அர்த்தம். அடுத்தது 15 வந்து சதுர்த்தசிக்கு அடுத்தது பஞ்சமி வந்துடும். இது இப்போ பௌர்ணமி வந்துடும். பௌர்ணமி வந்தாலும் மறுபடியும் இதே அது வரும். அது தேய்பிரையில் வர 15 திதிகள். அது இது வளர்பிறையில் வந்தது. அது தேய்பிரையில் வருது.
இது இது வரைக்கும் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். இது இருந்தாதான் நம்ம வந்து எந்த ஒரு கணக்கையும் பார்க்க முடியும். அந்த மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இது ஆரம்பிக்கிறதுக்கு பாருங்க, அளவு பூலோக கால நேர வர்த்தமானம்னு ஒரு புக் இருக்கு. பூலோக கால நேர வர்த்தமானம்னு அதில் கொடுத்துருக்கான். ஒரு குழின்றது என்னென்னா மின்னல், அப்படி மின்னுது பார்த்தீங்களா, அப்படி கண்ணால் பார்க்கறதுக்கெல்லாம் முடியாது. கண்ணால் அதை வந்து சஜஸ்ட் பண்ண முடியாது. கொசு பறக்குது, இங்கே பறக்குது, அங்கே அடுத்தது பார்த்தா அங்கே பறக்குது, இங்கேருந்து அது அங்கே எப்படி போச்சுன்னு பார்க்க முடியுமா? உங்களால் பார்க்க முடியுதா? முடியாது. அதனோட ஸ்பீட். அதே மாதிரி கொசுவோட ரெக்கம் ஆடுது இல்லையா? ஆடுதுன்னு நல்லா தெரியும். ஆனால் அது எவ்வளோ அது பார்க்க முடியுதா? ஆடுறது உங்களுக்கு தெரியுதா? அது மாதிரி வந்து குழின்றது ஒரு மின்னல் நேரம். 10 குழி சேர்ந்தது ஒரு க்ஷணம். க்ஷணன்றது தான் அந்த அப்படி மின்னி பளிச்சுன்னு ஒரு வெட்டுது பாருங்க, அதுக்கு பேர் க்ஷணம்னு பேர். அது இப்போ எப்போ உங்களுக்கு புரியுன்றது சொல்கிறேன் பாருங்க. 2 க்ஷணம் சேர்ந்தது ஒரு நொடி. 2 க்ஷணம் சேர்ந்தா ஒரு நொடி. 2 நொடின்றது ஒரு மாத்திரை. 2 மாத்திரைன்றது ஒரு குருன்னு பேர். 2 குரு சேர்ந்தது ஒரு உயிர். 6 உயிர் சேர்ந்தது ஒரு சாணீசம். இந்த சாணீசம் தான் நமக்கு தெரியும் ஓரளவு. சாணீசம் அது கூட பார்க்க முடியாது. 12 சாணீசம் சேர்ந்தது ஒரு வினாடி. ஒரு வினாடியில் நடக்கிறது நம்மளுக்கு தெரியும், பார்க்க முடியும். தமிழ் கணக்குது. இங்கிலீஷ் வினாடியை கொண்டு இதில் சேர்த்துறாதீங்க. இங்கிலீஷ் செகண்ட் வந்து இந்த வினாடி கிடையாது, அந்த வினாடி வேறு. அதே மாதிரி 60 வினாடி சேர்ந்தது ஒரு நாழிகை. ஒரு நாழிகை சேர்ந்தது 24 நிமிஷம். 60 வினாடி சேர்ந்தது ஒரு நாழிகை. 60 நாழிகை சேர்ந்தது ஒரு நாள். 60 வினாடி சேர்ந்தது ஒரு நாழிகை. 60 நாழிகை சேர்ந்தது ஒரு நாள். 30 நாள் சேர்ந்து ஒரு மாதம். 12 மாதம் சேர்ந்து ஒரு வருஷம். இது தெரியுது இல்லையா? இது தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஆக இது வரைக்கும் தமிழ் இது நம்மளுக்கு இப்போ முடிஞ்சு போச்சு. தமிழ் ஒரு தமிழ் கணக்குக்கு பூலோக ஆண்டு தெரிஞ்சுது. இனிமேல் வரதெல்லாம் தேவலோக ஆண்டு. ஓகே, தேங்க்யூ. நான் இதை இன்னொரு பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன். அப்போ தெரியும். ஓகே, தேங்க்யூ. பாருங்க, நீங்கள் எங்கே போனாலும் ஒரு சங்கல்பம்னு ஒன்று பண்ணுவாள். கோயில் எல்லாம் போனீங்கன்னா உங்களை கேட்பா, உங்கள் கோத்திரம் என்ன, பேர் என்ன, உங்கள் குலம் என்ன கேட்பா. கோத்திரத்தை சொல்லி அந்த நட்சத்திரத்தை சொல்லிடுவான். அதெல்லாம் இது இப்போ இந்த கலியுக இது இது இப்போ சங்கல்பம் அது கணக்கு கிடையாது. இதெல்லாம் ஒரு சங்கல்பமே கணக்கு கிடையாது. சங்கல்பன்றது இதுதான். சங்கல்ப மந்திரம் எப்படி என்னென்ன ஹரியோ இந்த ஸ்ரீ கோவிந்தகா அஸ்ய ஸ்ரீ பகவதாஜ்ஞா மகாபுருஷஸ்ய விஷ்ணுராஜ்ய பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணः திவ்ய பராத்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வர மன்வந்தரே அஷ்டாவிंशतितमे कलियुगे प्रथमवादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे शताब्दे मेरो दक्षिणोपास्ये अस्मिन् वर्तमाने व्यवहारिके. அடுத்தது வந்து உங்களுக்கு அந்த இன்னைக்கு எது சஷ்டிநாம சம்பத்சாரம் மத்தியே இந்த வருஷம் நடக்குது, ரோதி வருஷம். அதை போட்டுக்கணும். அந்த மாதிரி வரணும். அதை சொல்லி இப்போ இதுக்கு அர்த்தம் சொல்கிறேன் பாருங்க. அரியோம் இந்த மகா விஷ்ணுவோட கிருபையால் கோவிந்த 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 முதல்ல எதையும் ஆரம்பி பிள்ளையார் சொல்லி போடுற பாருங்க. அது மாதிரி இது கோவிந்த கோவிந்த அஸ்யன்றது இப்போவும் அப்படின்றது அர்த்தம். ஸ்ரீ பகவத் ஆக்ஞா இறைவனின் ஆணைப்படி. ஸ்ரீ பகவத் ஆக்ஞா மகாபுருஷஸ்ய உலகின் முதற்கடவுளான விஷ்ணு ராஜ்ய விஷ்ணுவோட அரசாங்கத்தில் பிரவர்த்தமானதுக்கு என்னன்னா கால நேரங்களுக்கு ஏற்ப ஒப்ப அப்படி வச்சுக்கணும். அது வர்த்தமானாலேயே நேரம் கால நேர கணக்கு தான். பிரவர்த்தமானதுன்னா இப்போ விளங்குற கால நேரத்துக்கு ஏற்ப ஒப்ப அப்படின்னு வச்சுக்கணும். ஆத்ய பிரம்மணஹா பிரம்மாவின் ஆண்டு ஆயுள் கணக்குப்படி. ஆத்ய பிரம்மணஹா பிரம்மாவோட ஆயுள் கணக்குப்படி. ஆத்ய பிரம்மஹா ஆத்யன்னா ஆயுள் கணக்கு. ஆத்யன்னா ஆயுள் கணக்கு. பிரம்மாவோட ஆயுள் கணக்குப்படி. துவிதீய பராத்தே துவிதீயன்னா இரண்டாவது. பராத்தேன்னா பிரம்மாவின் காலத்தில். முதல்ல ஒரு பிரம்மாவுக்கு 100 வயசு முடிஞ்சு அவரோட காலம் முடிஞ்சுட்டு அவரோட முடிஞ்சு மறுபடியும் அப்புறம் இன்னொரு பிரம்மாவை அவர் காலம் முடிஞ்ச அப்புறம் அந்த பிரம்மாவை எவ்வளோ நாள் வாழ்ந்தாரோ அவ்வளோ நாள் காலியாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பிரம்மாவை படிப்பார் பெருமாள். அதுதான் அந்த அந்த தத்தாத்திரேயர் இதுபட்டு ஆளிலையில் முழுங்கிறது, இது எல்லாத்தையும் காப்பாற்றுறது. அந்த ஆளிலை கிருஷ்ணனை காட்டுவாங்க பாருங்க. கிருஷ்ணன் எல்லாத்தையும் அண்ட சராசரங்களையும் முழுங்கிட்டாருன்னு. அதுதான் அந்த இடம் தான். அதுதான் மகா இது. அதுதான் அந்த தான் இங்கே சொல்கிற திவ்ய பராத்தே. அந்த ஒரு மாதிரி ஒரு பிரம்மாவோட ஆயுசு முடிஞ்சு இன்னொரு 2வது பிரம்மா திவ்ய பராத்தே 2வது பிரம்மாவோட காலத்தில் சேதவராக கல்பே
அவரோட காலத்துல சுவேதவராகன்ற கல்பம், 7வது கல்பம். அது நான் சொன்னேன் இல்லையா, கல்பம் 14 படித்தேன் இல்லையா, 14ல் சுவேதவராக கல்பன்றது 7வது கல்பம். 7வது கல்பத்துல எப்படி வரது பாருங்க. நீங்க யாருன்றத சொல்ல வர, இப்ப நீங்க யாரு என்னன்ற 7வது எங்க வாழறீங்கன்றது 7வது கல்பத்துல வைவசவம் வந்து அஷ்டாவிம்சிதமே. அஷ்டாவிம்சதமே அஷ்டான்னா 8, விம்சம்னா 20, 28வது வருஷம். 28வது அஷ்டாவிம்சதமே கலியுகே. உங்களோட கலியுகத்துல முதல் கலியுகே அஷ்டாவிம்சதமே 28வது ஆண்டு நடக்கிறது. கலியுகத்துல பிரதமே பாதி, முதல் பாதம்னா 4ல் ஒரு பாகம். கலியுகம் 12,000 வருஷம் சொன்னேன் இல்லையா, 4ல் ஒரு பாகம் கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு 300 தேவ ஆண்டாருது இல்லையா, இது 28வது வருஷம் தான் நடக்குது. அதுதான் இங்க சொல்றாரு, பிரதமே பாதே முதல் கால் பாகத்துல பிரதமே பாதே, அதான் 28வது வருஷம் அது கலியுகத்துல முதல் கால் பாகத்துல. இப்ப இது வரைக்கும் வந்து உங்களுக்கு எந்த காலம்ன்றது வந்தது, இப்ப வந்து எந்த இடம்ன்றது வருது. ஜம்பூ தீபேன்றது இந்த பூலோகத்துல வந்து 8 தீபங்கள் அந்த காலத்துல இருந்தது. 8 தீபமா பிரிச்சு வச்சிருந்துருக்கா. அதே ஜம்பூ தீபம்ன்றது நம்ம தீபம். இன்னும் இது 7 தீபம்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் ஒரு சான்சஸ் வரும்போது. அது ஜம்பூ தீபே பாரத வருஷன்றது அகண்ட பாரதம்ன்றோம். அகண்ட பாரதம்ன்றது இந்த இப்ப இருக்கிற நம்ம இருக்கிற பாரதம் இல்லை. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கான், நேபாள், பார்மா, தாய்லாந்து, சிலோன், பர்மா எல்லாம் சேர்ந்தது. இதெல்லாம் சேர்ந்தது தான். அது சேர்ந்தது. ஆப்கானிஸ்தான் கூட சேர்ந்துருக்கும் அதில். இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த காலத்தில் பாரத வருஷம்ன்றது. அதுதான் பாரத வருஷம். அந்த மாதிரி பாரத வருஷத்துல வருஷம்ன்றது அந்த பூலோகத்தை அளவு குறிப்பு. பாரத வருஷம் பரதகண்டம்னு ஒன்று இருந்திருக்கு அந்த காலத்தில். அதுதான் ராமரோட முன்னாடி இருந்தவா. ராமரோட முன்னோர்கள் தான் பரதன். அந்த பரதன் ஆட்சிக்கு உட்பட்ட அர்த்தம் பரதகண்டே. அது எது இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், பர்மா இதெல்லாம் சேர்ந்ததுதான் பாரத தேசம் பழையது. அதே மாதிரி பரததேஷே சகாப்தேன்னா ஒரு சகாப்தம், அது ஒரு சகாப்தம். விக்ரமாதித்ய சகாப்தம் முன்னாடி இருந்தது. அதுக்கப்புறம் சாலிவாகன சகாப்தம் அடுத்து வந்து சகாப்தன்றது அந்த ஒரு குறிப்பிட்ட கால அளவு குறிக்கிறது. சகாப்து மேரோன்றது மேருமலைக்கு அப்படின்னு அர்த்தம். அப்பெல்லாம் மேருமலை தான், இமயமலைக்கு பேர் தான் மேருமலை பேர். மேரோன்னா இமயமலைன்னு வாங்க. மேரோ தட்சிணே பாசே. தட்சிணம்னா கிழக்கு, இது தெற்கு ஞாபகம் வச்சுக்கணும். உத்தரம்னா வடக்கு, குணம்னா கிழக்கு, குடம்னா மேற்கு. அதுதான் தட்சிணே பார்சேன்னா அதுக்கு தெற்கு பகுதியில் அர்த்தம். தட்சிணே பாசு தெற்கு பகுதியில். அது மாதிரி அஸ்மின் இப்படியாக வர்த்தமானே முதல்ல சொன்ன பாருங்க. வர்த்தமானதுக்கு இந்த கால கணக்குகளை கொண்ட பிரபவாதி, பிரப என்று ஆரம்பிக்கும் பெயர்களுடைய 60 தமிழ் வருஷங்கள் ஞாபகம் வச்சுக்கோ. பிரபவாதின்னா பெயர் என்ற ஆரம்பத்தை பிரபன்ற பெயரை வச்சு ஆரம்பிக்கிற வருஷம். அதான் பிரபன் வந்து சஷ்டி நாம சம்பத்திரே. இப்போ வருது பாருங்க சஷ்டின்னா 60ன்னு. அதான் சஷ்டி நாம சம்பத்திரே. சம்பத்சரம்னா வருஷம். சஷ்டி நாம சம்பத்சரம்னா 60 வருஷங்களை கொண்ட. பிரபன்னு ஆரம்பிக்கிற தமிழ் மாசங்கள் 60 வருஷங்களை கொண்ட. அதான் அதனோட மத்தியே. அடுத்தது இந்த என்ன வருஷம் நம்ம இருக்குது அதை வரும். அடுத்தது வருஷம் வரும் குரோதி நாம சம்பத்சரே. அது மாதிரி அயனம் என்ன அயனம்னா தட்சிணாயனம். அயனம்னு வரும் அதில் தட்சிணாயனு. அது தட்சிணாயனத்தில். அடுத்தது சரத் ருதோ. இது மாதம் கார்த்திகை மாதம் இல்லையா, கார்த்திகை மாதம் சரத் ருதோ. அதில் தட்சிணாயனே குரோதி நாம சம்பத்சரே தட்சிணாயனே சரத் ருதோ. விருச்சிக மாசேன்னா கார்த்திகை மாதம் இது. இப்போ அடுத்தது வந்து அந்த இதை சொல்லணும். பூர்வபட்ச அமலபட்ச அதில் விருச்சிக மாசே என்ன இதுன்னு சொல்லணும். அது வந்து பூர்வபட்சே. இப்போ நடக்கிறது என்ன பூர்வபட்சே. இந்த இது பௌர்ணமி வரல இல்லையா, பூர்வபட்சம்னா வளர்பிறை. அதுக்கு அப்புறம் வர்றது வந்து தேய்பிறை. பௌர்ணமிலேருந்து அமாவாசை வரைக்கும் தேய்பிறை. அதனால் பூர்வபட்சே வளர்பிறையில். தேய்பிறையாக இருந்தால் அமரபட்சன்னு சொல்லணும். அதில் திதி இன்னைக்கு என்ன திதி? இன்னைக்கு ஏகாதசி. இன்னைக்கு கைசிக ஏகாதசி ஞாபகம். கைசிக ஏகாதசி ரொம்ப விஷயம். போன நான் முன்னே கைசிகனோட கதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நம்பாடுவான்னு ஒருத்தரோட கதை. அது இப்போ இல்லை, நான் சொல்கிறேன் 2 நாளில் சொல்கிறேன். மறுபடியும் எப்போ கேப் கிடைக்கிறதோ அப்போ சொல்கிறேன்.
அம்பாடுவான் அதாவது கைசிக பண்ணுன்றத நம்ம அதுதான் கைசிக ஏகாதசி வந்து காரணம். அந்த அம்பாடுவான் வந்து கைசிக பண்ணுன்ற அந்த அந்த பாட்டை அந்த கைசிக ராகத்தில் பாடினதுனால அதுக்கு இன்னைக்கு கைசிக ஏகாதசின்றது. இந்த இந்த இன்னைக்கு ஏகாதசி இல்லையா, அது சொல்லல தீதியில வந்து ஏகாதசியாம். அடுத்தது என்ன என்ன இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை. புதன்கிழமைக்கு என்ன இது அந்த இது சொன்னேன் பாருங்க உங்களுக்கு நாலு கிழமை. புதன்கிழமைக்கு என்ன சொல்லிப்பேன்? சௌமியவாசன யுக்தாயாம் சொல்லிப்பேன். சௌமியவாசனம்னா புதன்கிழமை சௌமியவாசன யுக்தாயாம். அடுத்தது ரேவதி நட்சத்திரம். இன்னைக்கு ரேவதி நட்சத்திரம் இல்லையா, ரேவதி நட்சத்திர யுக்தாயாம். அதான் சௌமியவாசன யுக்தாயாம் ரேவதி நட்சத்திர யுக்தாயாம் சுபயோக. இன்னைக்கு என்ன யோகம் இருக்குன்னா அது சொல்லணும். இன்னைக்கு அமிர்த யோகம் சித்தயோகமா தெரியல, சித்தயோகம் சொல்லணும். அதெல்லாம் இவங்க பார்க்கறது இல்லை. இதெல்லாம் சுபயோகன்னுவாங்க. கரணமும் அது மாதிரி இருக்கு. அந்த கரணமும் பார்த்து சொல்லணும் என்னன்றது, அந்த என்ன கரணம்ன்றது சொல்லணும். கரணம் அதையும் சொல்லணும். சுபயோக சுபகரணே அது சொல்லணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருன்றது சொல்லணும். நீங்கள் யாருன்றது சொல்லணும்னா இது இனிமேல் வர்றது வந்து எனக்கு அவங்கவுங்களுக்கு என்னோடது நான் சொல்கிறேன் பாருங்க. கர்க்கடக ராசி, கடகராசி வந்து கர்க்கடக ராசி. கர்க்கடகம் சொன்னேன் இல்லையா, ராசிக்கு பேர் கர்க்கடக ராசி. பூச நட்சத்திரம் இருந்து அதனால புனர்பூச நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரத்துக்கு வந்து புஷ்யன் பேர். புஷ்ய நட்சத்திரம் எனக்கு பேர். அடுத்து இதுக்கப்புறம் தான் நீங்கள் யாருன்ற பேரை சொல்லணும். உங்கள் பேரை சொல்லணும். எனக்கு வந்து எனக்கு பூனல் போட்டப்போ எனக்கு சான்ஸ்கிரிட் நேம் வச்சு வந்து ஸ்ரீகிருஷ்ணன் வச்சாங்க. மணிவண்ணன் பேர் தமிழ் பேர், முருகனோட பேர். இது முருகனை சொல்கிற பேர். இது இப்போ கிருஷ்ணனோட பேர் தான். முருகனுக்கும் அந்த 6 எழுத்து இல்லையா சரவண அது வரும். அதனால் முருகனுக்கும் அந்த முருகன் சொல்லுவாங்க முருகனையும். அதனால் எனக்கு வந்து இப்போ பேர் வச்சது வந்து மணிவண்ணன் பேர் வச்சது வந்து சான்ஸ்கிரிட் நேம் கிடையாது, தமிழ் பேர். சான்ஸ்கிரிட் நேம் வந்து எனக்கு ஸ்ரீகிருஷ்ணன் பேர். ஸ்ரீகிருஷ்ண சர்மனாம். சர்மன்னா பேர், ஸ்ரீகிருஷ்ண சர்மனாம் நான் என்னோட பேர். அதை சொல்லணும். அதை நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோம் நம்ம. நான் நேற்று கோதண்டராம இது தில்லைவிழாக போயிருந்தேன். வீர கோதண்டராம சுவாமி மந்திரார்ச்சனை உச்சாடனம் கரிஷியே அப்படின்னு சொல்லி முடிக்கணும். இதுதான் சங்கல்பம். இதை ஒருத்தருமே சொல்றது இல்லை, வாத்தியாரும் சொல்றது இல்லை, அவளை சொல்றதை குறை சொல்லவும் முடியாது. நம்ம இத்தனையும் இவாளை சொல்லுவாளா, அவள் சொன்னால் இவாளை திருப்பி கூட சொல்ல முடியாது பண்ணுறவங்களால. இத்தனைக்கும் அவங்களால அதெல்லாம் கேதர் பண்ண கெஸ் பண்ண முடியாது. பட் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு முக்கியமான விஷயம். அதுக்காக நான் சொல்கிறேன். தேங்க்யூ. இதை நான் எதுக்கு நான் இதை எவ்வளோ சொன்னேன்னா, போனதெல்லாம் அந்த பிரம்மாவோட லைஃப் டைம் கால்குலேஷன் சொன்னேன் பார்த்தீங்களா, அதோட இது சேர்ந்து வரணும். இது இந்த அதோட சேர்ந்து வந்தால் தான் இது அந்த இதெல்லாம் நீங்கள் பிடிக்க முடியும். அந்த 2 3 கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த இது வருது பாருங்க, சுவேதவராக கல்பம், மன்வந்திரம். இதெல்லாம் வந்து அந்த மன்வந்திரம்லாம் சொல்லிட்டு தான் தானே தெரியும். அதனால இதை இப்போ சொன்னேன். தேங்க்யூ. நாளைக்கு வந்து தொண்டரடிப்பொடி அவர்கள் கதையை பார்ப்போம். நாளையிலிருந்து திருப்பள்ளி வச்சு ஆகும். தேங்க்யூ.